ஹலோ ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக். உங்களெல்லாம் பார்த்து சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு. 2026க்கு எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி நியூ இயர் அப்படிங்கிற விஷயத்தையோடும் பயங்கரமா இன்னியோட டாபிக்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்றதுக்கு நம்மளோட இணையராரு பீடாக். இன்னைக்கு என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நான் இங்க வர மாட்டேன், வந்தாலும் நிக்க மாட்டேன், போயிருவேன் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் ஒன்னே ஒன்று சொல்றேன். ஐ ஆம் கம்மிங் அப்படின்னு சொல்ற ஜனநாயகனோட ட்ரெய்லர் இஸ் அவுட். பீடாக் பாத்துருக்கானா இல்லையான்னு தெரியல. வேற மாதிரி இருந்துச்சு. பயங்கரமா இருந்துச்சு. ஒரு பயங்கரமான ஸ்டார் காஸ்ட். முடிச்ச உடனே போய் ட்ரெய்லரை பார்த்துட்டு, இல்ல பார்த்துட்டேன்னா பார்த்ததை பத்தி சொல்லு. அண்ட் நெக்ஸ்ட் ஜேஎஸ்கேவோட தரமான சம்பவம், டாப் ஆஃப் த டேபிள். நிறைய பேர் வந்து நீ ஏதோ ஒரு ப்ரிவியூ எல்லாம் பண்ணிருக்க ஸ்குவாட பத்தின்னு சொல்லி நான் பார்த்தேன் ஒரு சில ரீல் எல்லாம் கூட. அதை பத்தி உங்ககிட்ட கேள்வி கேட்கணும். ஆஸ் யூஷுவல் பேட்டக்காரன் வச்சிருக்கிற கோழி முக்கியம் இல்லடா, கோழியை எப்படி வளர வைக்கிறாங்கிற முக்கியங்கிற மாதிரி ஜேஎஸ்கே எடுத்த ஸ்குவாட பிளெமிங்கோட தலைமையில பேட்டக்காரன் ஒரு கலக்கியிருக்கான். 3-3 வின்ஸ், ஒரு மழை வாஷ் அவுட், டாப் ஆஃப் த டேபிள் பை ஜேஎஸ்கே அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் சிஎஸ்கேவோட கேப்டன் அவருக்கு ஒரு சின்ன ஒரு செட் பேக். ஒரு 100 ஓடிஐ கேம்ல 100 அடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த மேட்ச் நீ அடுத்த ஸ்குவாட் எடுக்கும்போது நீ இருப்பேன்னு எதிர்பார்ப்ப. பட் ஸ்ரேயஸ் ஐயர் திருப்பி வந்திருக்காரு. ஸோ ருத்துராஜ் கைக்வாட் கோஸ் அவுட் ஆஃப் த ஸ்குவாட், ருத்து மிஸ்ஸஸ் அவுட். இதெல்லாம் பார்த்தா இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸ்குவாட் எடுத்திருக்காங்க, ஜேஎஸ்கேவோட தரமான சம்பவம். இருந்தாலும் உங்ககிட்ட நான் ஆரம்பிக்க வேண்டிய விஷயம், ஐ ஆம் கமிங் அப்படின்னு சொல்லி தளபதி இறங்கியிருக்காரு. லாஸ்ட் மூவி பிஃபோர் அ பொலிட்டிக்கல் கரியர். எப்படி இருந்தது பீடா? பாத்தியா ட்ரெய்லரா? ஏங்க அதுதானங்க இப்ப இந்தியா ப்ரிவியூ T20 வேர்ல்ட் கப் பண்ணும்போது ஜனநாயகன் வேஷம் தானங்க என்ன போட சொன்னீங்க. அப்புறம் ட்ரெய்லர் பார்க்காம எப்படி இருக்க முடியும் நானு? எப்படி இருந்தது ட்ரெய்லர்? பிடிச்சிருந்தா? என்ன எதிர்பார்க்குற படத்துல இருந்து? நான் வந்து தளபதி ஃபேன்ங்க. எனக்கு அந்த ஸ்வாக் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். பர்ட்டிகுலரா ஒண்ணே ஒண்ணு ட்ரை பண்ணி பார்த்தா ஒரு தடவை கூட வரல. அது மூஞ்சி கண்ணாடி எல்லாம் அடிச்சுது. பட் நம்ம ஷூட்டிங் பண்ணும்போது அது கொஞ்சம் அதாவது நீங்க ஏஐ எல்லாம் வச்சு வாய்க்குள்ள போற மாதிரி பண்ணிடுங்க. எனக்கு அவரோட இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சர்க்கார் அது இதெல்லாம் நான் ரொம்ப ரசிச்சு பார்ப்பேன். ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த மூவி. #6TL பிரசன்னா சென்னை வர போறாரு. 6 டைட்டில் லோடிங்கா அப்படிங்கறத செக் பண்றதுக்கு நம்மளோட இந்த ஜேர்னியை கொண்டாட போறாரு. பிரசன்னா சென்னையில என்னோட ஒரு 3-4 மாசம் இருக்கிறதுக்கான ஒரு பயங்கரமான வாய்ப்பு இருக்கு. நிறைய இடத்துல பிரசன்னா கோச்சிங் பண்ண போறாரு, ஒப்பீனியன்ஸ் கொடுக்க போறாரு. அதே சமயத்துல ஒரு நல்ல பொசிஷன்ல வர போறாரு. அவருக்கான நேரம் ஆரம்பிச்சிச்சு. எங்களுக்கோட கொலாபரேஷனுக்கான நேரமும் ஆரம்பிச்சிச்சு. அப்படி உங்க எல்லார்ட்டையும் சொல்லிக்கிறேன். என்ன ஏதுங்கிறதுக்கு ஸ்டே டியூன்ட் அண்ட் வாட்ச் திஸ் ஸ்பேஸ். ஜனநாயகன் முடிஞ்சு போச்சு. இன்னொரு பக்கம் நம்ம வந்து எங்க ஆரம்பிக்கலாம்? சரி, ஃபர்ஸ்ட் வில் கெட் திஸ் அண்ட் ஃபிளஷ் திஸ் அவுட் ஆஃப் தி வே பீடா. ருத்ராஜ் கைக்வாடோட மிஸ் அவுட் நிறைய பேர் ஆப்வியஸ்லி நானும் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். யூ ஹேவ் டு கெட் அப், பேட் அப், யூ ஹேவ் டு ஸ்டில் ஸ்டே அப் அண்ட் கீப் ஃபைட்டிங் இட், கிரிட்டிங் இட் அவுட் அப்படிங்கிறது. நான் யோசிச்சு பார்த்தேன் ஹவு அன்ஃபேர் இட் இஸ் அப்படின்னு யோசிக்கும் போது ருத்ராஜ் கைக்வாட் தரப்புல இருந்து இட் மஸ்ட் பி சோ அப்படியே மைண்ட் ஃப்ரீஸ் ஆகிற அளவுக்கு ஒரு விஷயம் இல்லை. என்னடா நம்ம பர்ஃபார்ம் பண்ணா இல்லைங்கிறது. பட் அட் த சேம் டைம் நீ ஒரு இந்தியன் செலக்டரா இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப கடினமான ஒரு நேரம். ஸ்ரேயஸ் ஐயர் டீமுக்குள்ள வந்தே அவனை எப்படி வெளில விட முடியாது. த ஒன்லி ப்ராபப்ளி கண்டென்சியஸ் ஆர் டிபேட்டபிள் ஸ்பாட் வந்து அந்த செகண்ட் விக்கெட் கீப்பர். அதுக்கு பதிலா ருத்துராஜ் வச்சிருக்கலாமான்னு. பட் உனக்கு ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வேணும் அப்படிங்கறதுனால ஒரு செகண்ட் விக்கெட் கீப்பருக்கு திருப்பி போயிருக்காங்க. உன்னோட தாட்ஸ் ஆன் திஸ்? மேபி ருத்துராஜோட டைம் 2027 வேர்ல்ட் கப் அப்புறம் வருமா? உன்னோட தாட்ஸ் என்ன? ரன் அடிச்சு ரன் அடிச்சு காலங்கள் போகுதடி, நூறடிச்சு நூறடிச்சு செலக்ஷனும் போகுதடி அப்படின்ற மாதிரி. இதுக்கு மேல என்னத்த அடிக்க முடியும்? அதாவது நீங்க வந்துட்டு பியூட்டிஃபுல்லா ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, தட் cannot பி டேக்கன் அவே. செலக்டர்ஸோட ஜாப் கஷ்டம், யாருக்கு பதிலா எப்படி எடுத்துட்டு வருது அப்படின்னு யோசிக்கணும் அப்படின்னு. இப்ப சவுத் ஆப்பிரிக்கா பாத்தீங்கன்னா they have sacrificed a wicket keeper. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க டானவன் ஃபெரரா கேன் டான் த கிளவுஸ்ன்னு. அவரோட ரோல் நிறைய போலிங் தான் போட்டுட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது சவுத் ஆப்பிரிக்கா சாக்ரிஃபைஸ் கை வாஸ் ஸ்கோர்ட் ரன்ஸ் ரேன் ரிக்கல்டன். அதோட ரீசன் அவங்க கொடுத்திருக்கிறது என்னன்னா T20 இன்டர்நேஷனல்ஸ்ல அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அவுட்புட் வரலன்னு. டு ஃபேர் எனஃப் இட் இஸ் அக்செப்டட். இதுக்கு மேல என்ன மோட்டிவேஷன் உங்களுக்கு இருக்கும்? அவரோட ஆவரேஜ் நீங்க எடுத்து பாருங்க. இப்ப நான் உங்களுக்கு என்ன கேட்கிறேன்னா, கேஎல் ராகுல் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு கீப் விக்கெட்ஸ் ஃபார் 2027 வேர்ல்டு கப். ஸ்ரேயஸ் ஐயரோட ஃபிட்னஸ் இஸ் ஸ்டில் அண்டர் ஸ்க்ரூட்டினி. தெரியல ரெக்கவர் ஆவாரான்னு. அப்போ நீங்க என்ன சாரி டு இன்டரப்ட். நான் அதை பண்ணிருக்க மாட்டேன். நீ ஸ்ரேயஸ் ஐயர் பேச்சு எடுத்துன்னு வந்ததுனால சொல்றேன். அதை நம்ம ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் டிபேட் பண்ண வேணாம். நம்மளுக்கு மெடிக்கல் சிச்சுவேஷன் தெரியாது. ஹி ஹஸ் ஸ்பென்ட் ஹிஸ் டைம் அவுட் சைட். ஹி ஹஸ் டேக்கன் மெடிக்கல் கேர். ஐ எம் ஷூர் அவன் ஃபிட்டா இருந்தா மட்டுமே தான் அவன் விளையாட போறாங்கிறதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமே இல்லை. அவனுக்கு கிளியரன்ஸ் இருந்ததுனால தான் விளையாட போறான். சோ அதனால அந்த டாபிக் நம்ம எடுத்து வச்சிடலாம். லெட்ஸ் நாட் டிபேட். இல்ல ஷா, நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு
அவரு வந்து கிளியர் ஆகி அவர் விளையாடி நல்லா ரன் அடிக்கணும்னு தான் ஆசை. ஏன்னா, அவர் நெறைய பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் when someone is coming back from injury, I want to have a backup for him. நீ ருத்துராஜ உள்ள போடாத பிளேயிங் 11ல. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, ரோஹித்தையும், கில்லியும் உடைச்சிட்டு ஜெய்ஸ்வால நீங்க ஆட போறீங்களா? ஐம் நாட் கிரிட்டிசைசிங் ஜெய்ஸ்வால் செலக்ஷன். ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் சப்போர்ட்டர் ஃபார் ஜெய்ஸ்வால். நான் கேட்கிற கேள்வி முட்டாள்தனமா இருக்கா, கரெக்டா இருக்கா நீங்க சொல்லும். ஆர் யூ கோயிங் டு டிராப் ஒன் ஆஃப் கில் ஆர் ரோஹித் சர்மா? ஸோ வாட் இஸ் த சான்சஸ் ஆஃப் ஜெய்ஸ்வால் பிளேயிங்? ஜீரோ. ஆனா ருத்ராஜ் கெய்க்வாட் has shown that he can open the batting and bat at number 3 can bat at number 4 அப்படிங்கும்போது ஐடியலி I would have had him either in place of Pant or in place of ஜெய்ஸ்வால். ஏன்னா நீங்க தானே எனக்கு சொல்லுவீங்க, துபாயிலேயே நீங்க ஸ்குவாட் எடுக்கும்போது என்ன சொன்னீங்க, அதெல்லாம் பேக்கப்லாம் தேவைடா, துபாய் 3 மணி நேரம் தான்டா ஃபிளைட்டை பிடிச்சுன்னு வந்துருவாங்க அப்படிங்கும்போது யூ ஆர் பிளேயிங் அட் ஹோம். அப்படிங்கும்போது கை ஹூ இஸ் பர்ஃபார்மிங் T20லயும் சான்ஸ் கொடுக்க மாட்டேன்றீங்க, இங்கேயும் சான்ஸ் கொடுக்க மாட்டேன்றீங்க. I'm not blaming Jaiswal selection, please understand. I'm not blaming Pant selection, please understand. But இவங்க 2 பேருக்கு பதிலா ருத்துராஜ் கெய்க்வாட் ஸ்குவாட்ல இருந்திருக்கணும். ஈவன் தோ இஃப் இஸ் நாட் கிராக்கிங் த பிளேயிங் 11 இஸ் மை தாழ்மையான கருத்து. சரி, ஒரே ஒரு சப்மிஷன், சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ நோ அண்ட் ஐ ஃபீல் ருத்துராஜ் கெய்க்வாட் ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல. என்ன நான் யாரா இருந்தாலும் என்ன செலக்டர் ஃபோன் பண்ணாலும் சரி, அவன் ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, அவன் ஃபேமிலியா இருந்தாலும் என்ன சொல்ல முடியும்? வெரி வெரி டிஃபிகல்ட் டு ஹேவ் அ கான்வர்சேஷன் அண்ட் சே சின்ன கோ ஆன். டெஃபினட்டா இட் கேன் பி டெவாஸ்டேட்டிங். ஓகே, அதெல்லாம் நான் சப்மிட் பண்ணிட்டு லெட்ஸ் ஜஸ்ட் லுக் இன்டு இட். நான் இந்த கேள்விகளை கேட்கக்கூடிய இடத்துல இருக்கேன் டு கிவ் கிளாரிட்டி டு வாட் தி ஆடியன்ஸ் மைட் லைக் டு லிசன். ஒரு செலக்ஷன் மீட்டிங் எப்படி இருந்திருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் பீடா. ஓகே, நம்ம சும்மா டிபேட் பண்ணி பார்க்கலாம் இது. இப்போ வந்து நம்ம 2 பேரும் செலக்ஷன் கமிட்டி ரூம்ல உட்காந்துருக்கோம். நீ வந்து ருத்துராஜ் கெய்க்வாட் ஸ்குவாட்ல இருந்தே ஆகணும்னு சொல்ற. நான் டெஃபினட்டா ருத்துராஜ் கெய்க்வாட் டிமாண்ட்ஸ் அண்ட் மெரிட்ஸ் செலக்ஷன் இந்த ஸ்குவாட் நானும் அக்ரி பண்றேன். ஆனா நான் உங்ககிட்ட ஒரு கேஸ் பிரசன்ட் பண்ண போறேன் தி ஆர்குமெண்ட் சேக்ல. இப்போ வந்து ரோஹித் அண்ட் கில் ஆர் கோயிங் டு ஓபன் த இன்னிங்ஸ். ஓகே, ஒரு பேக்கப் ஓபனர் ஸ்குவாட்ல வேணும், அக்ரி. ஒரு பேக்கப் ஓபனர் ஸ்குவாட்ல வேணும், அந்த ஸ்லாட்டை நீ எம்டியா விட்டுக்கலாம். ஓகே, இப்போதைக்கு அதுக்கு 2 கண்டெண்டர்ஸ் இருக்கிறதா நம்ம பாத்துக்கலாம். ஒன்னு யசஸ்வி ஜெய்ஸ்வால், இன்னொன்னு ருத்துராஜ் கெய்க்வாட். ஓகே, அவங்க 2 பேரும் அந்த ஸ்லாட்டுக்கு ஓப்பனிங் பேக்கப் ஸ்லாட்டுக்கு நம்ம வச்சுக்கலாம். அண்ட் 2வது 3ல விராட் கோலி ஆட போறான். 4ல யூ காட் ஸ்ரேயஸ் ஐயர். 5ல யூ காட் ஐயோ யாரையும் மறந்துட்டேன். 5ல ஹூ யூ ஹேவ்? கேஎல் ராகுல். 5 கேஎல் ராகுல் எனக்கு தெரிஞ்சு. 6 நிதிஷ்குமார் ரெட்டி, 6 நிதிஷ் ரெட்டி, 7 கேரி ஆன். 8 வாஷிங்டன். இல்ல நான் சொல்றது கரெக்டா நீங்க தான் அட்வைஸ் பண்ணணும். 7 ஜடேஜா, 8 வாஷி. ஏன்னா வேற யாரும் ஸ்பின்னர் கிடையாது. ஃபாலோட் பை ஹர்ஷித் ராணா, சிராஜ், ஹர்ஷதீப். வெளியில வந்து உங்களுக்கு யாரு இருப்பாங்கன்னா, பண்ட் வெளியில இருப்பாரு, இருப்பா இரு 11 போட்டுட்டேன். இப்ப 11 போட்டுட்ட, நம்ம மீதி 4 பேர் எடுக்கணும். ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயர் வந்துட்டா ருத்துராஜ் கெய்க்வாட் வெளில போனோங்கிறது டிசைட் ஆயிடுச்சு. ஓகே, நீயே சொல்லிட்ட சிராஜ், ஹர்ஷ்தீப் அண்ட் ஹர்ஷித் ராணா 3 ஃபாஸ்ட் பவுலர் சொல்லிட்ட. ஓகே, பேக்கப் ஸ்பின்னர் யாரு? இல்ல உங்களுக்கு ஜடேஜாவும் வாஷியும் உள்ள ஆடுவாங்க. ஆல்ரவுண்டர் இது என்னன்னா அக்ஷரும் டீம்ல இல்ல, வருண் சக்கரவர்த்தியும் டீம்ல இல்ல, குல்தீப்பும் இல்லங்கும் போது இவங்க 2 பேரும் கண்டிப்பா ஆடிடுவாங்க, வாஷியும் அக்ஷரும். தட் இஸ் மை டேக். ஐ டோன்ட் நோ. ஓகே, அதுதான் இப்ப நம்ம செலக்ஷன் டிபேட்ல இருக்கோம் பீடா. நம்ம நடந்த ஸ்குவாட சொல்லல. ஓகே, இப்போ 11 ஆயிடுச்சு. உனக்கு ஒரு பேக்கப் ஃபாஸ்ட் பவுலர் வேணும், உனக்கு ஒரு பேக்கப் ஸ்பின்னர் வேணும், உனக்கு ஒரு பேக்கப் மிடில் ஆர்டர் பேட்டர் வேணும், ஒரு பேக்கப் ஓபனர் வேணும். இந்த 4 ஸ்லாட் பாக்கி இருக்கு. 11 நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அக்ரிடா? 11ல எனக்கு உனக்கும் கருத்து வேறுபாடு இல்ல. அக்ரிடா? கரெக்ட். நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. முடிச்சிடலாம். சோ இப்ப நான் நெக்ஸ்ட் பிரசன்ட் பண்ண போறேன். பேக்கப் ஃபாஸ்ட் பவுலர் யாருப்பா உன்னோடது? நீ யார சொல்ற? ரஷீத் இருக்காரு, வெளியில உட்கார்ந்திருக்காரு. அப்ப போட்டுடலாமா? 12 இல்ல. இப்ப நம்ம ஸ்குவாட் எடுத்து டிபேட் பண்ணல. ஒரு செலக்ஷன் மீட்டிங் எப்படி இருக்குங்கிறது ஆடியன்ஸ்க்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றோம். ஓகே, 11ல நீயும் நானும் as selectors we are agreeing with it. 12ல பேக்கப் ஃபாஸ்ட் பவுலர் நீ பிரசித் சொல்ற, நானும் ஓகே சொல்றேன். டன், சீல்டு, டிக். 12. 13. இப்ப வந்து 13 ஒரு பேக்கப் இது வேணும் உனக்கு, பேக்கப் ஸ்பின்னர் வேணும். எடுக்கிறியா? நான் யோசிப்பேன் அவங்க ஏன் வந்து ஸ்பின்னர் எடுக்கலன்னா, இப்ப அவங்க எப்படி யோசிக்கிறாங்க, என்ன வாஷிங்டன் சுந்தர் தேர்ந்து நான் எடுக்க முடியும் அப்படின்னு. ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர் 2 பேரையும் நான் வந்து ஒரு அட்டாக்கிங் ஸ்பின்னரை தான் ஆடி ஆகணுமா, இப்ப இவங்களால வேலை செய்ய முடியுமான்னு யோசிக்கிறாங்க. ஸோ ஐம் வெரி மச் ஷூர் த போத் ஆஃப் தேம் ஆர் கோயிங் டு ஃபீச்சர் இன் த 3 ODIsன்றதுனால நான் பேக்கப் எடுக்க மாட்டேன். ஐ வாண்ட் டு see what they can doன்றதுனால அந்த ஸ்பின்னர் ஸ்பாட்டை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் நான் நினைக்கிறேன். நீ ஒரு பேக்கப் ஸ்பின்னர் ஐடியலி ஒயிட் பால் கிரிக்கெட்ல 50 ஓவர்ஸ்ல குல்தீப் ஆடின்னு தான் இருக்கும். சோ எனக்கு தெரிஞ்சு குல்தீப் உள்ள வந்துருவான். நீ நிதிஷ்குமார் ரெட்டி நீ ஆடின அப்படின்னா
நீ குல்தீப் யாதவையும் வாஷிங்டன் சுந்தரையும் ஜடேஜாவையும் சேர்த்து ஆட முடியாது. சோ உனக்கு ஒரு பேக்கப் ஸ்பின்னர் வேணும். குல்தீப் யாதவ் 11ல ஆடினா வாஷிங்டன் சுந்தர் பிகம்ஸ் யுவர் பேக்கப் ஸ்பின்னர். அப்படி வாஷிங்டன் சுந்தர் விளையாடினா நிதிஷ்குமார் ரெட்டி கோஸ் அவுட். உனக்கு அந்த காம்பினேஷன் கிடைக்கிற 2 பிளேயர் தான் நிதிஷ்குமார் ரெட்டி அண்ட் வாஷிங்டன் சுந்தர். சோ 13 ஸ்லாட் ஓவர். அக்ரிடா? ஒத்துட்டியா? சரி 13 ஸ்லாட். இப்போ உனக்கு ஒரு பேக்கப் மிடில் ஆர்டர் பேட்டரும் பேக்கப் ஓபனரும் உனக்கு தேவைப்படுது. ஓகே, இப்ப இந்த ஸ்குவாடை எடுத்து பார்க்கும்போது வாஷி 11ல கேரண்டி கிடையாது. ஓகே, ஜடேஜா கேரண்டி இந்த 11. சோ உனக்கு ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தான் இருக்கான். இப்ப நான் லெஃப்ட் ஹேண்டர் சர்ச் பண்ணணுமா இல்ல ரைட் ஹேண்டர் சர்ச் பண்ணணுமா? ஐ எம் ஜஸ்ட் கிவிங் அ பெர்ஸ்பெக்டிவ். இப்போ ஓப்பனிங் பேக்கப் ஓப்பனருக்கு நீ யார் எடுக்க போற எனக்கு சொல்லு. ருத்துராஜ் கைக்வாட் இருக்கான், ஜெயஸ்வால் இருக்கான், மேல பிளாங்க் கூட்டம். ஜெயஸ்வாலும் போன சீரீஸ்ல 100 அடிச்சிருக்கான், ருத்துராஜ் கைக்வாடும் 100 அடிச்சிருக்கான். நீ யாரை எடுக்க போற? இப்ப நான் எப்படி யோசிப்பேன், ஸ்ரேயஸ் ஐயர் வந்து இன்ஜுரியில இருந்து வந்திருக்காரு. ருத்ராஜ் கெய்க்வாட் கேன் பேட் அட் நம்பர் 3. he can also open the batting. he gives you the flexibility அப்படின்ற ஒரே காரணத்துக்காக I would rather prefer ருத்ராஜ் கெய்க்வாட் ahead of ஜெய்ஸ்வால். நான் அப்படிதான் போவேன். இன்னொன்னு நான் அப்படிதான் போவேன். I have to give a counter opinion, not that I want to give. இப்ப என்னன்னா ரோஹித், விராட் கோலி, KL ராகுல், சுப்மன் கில், ஸ்ரேயஸ் ஐயர் 5 டாப் 5 எனக்கு எல்லாமே ரைட் ஹேண்டர்ஸ். எனக்கு ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஆப்ஷன் வேணும் பீடாகுங்க. எனக்கு ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஆப்ஷன் வேணும். ஆஸ் அ செலக்டர் ஐ ஃபீல் லெஃப்ட் ஹேண்டரே இல்ல, வெறும் ஜடேஜா மட்டும் தான் இருக்கான். அப்படின்னு நான் ஒரு செலக்டரா உங்ககிட்ட பாயிண்ட் வச்சேன்னா நீ எப்படி கவுண்டர் பண்ண போற? என்னால ஒண்ணும் பண்ண முடியாது ஆஷா. ஏன்னா எனக்கு லெஃப்ட் ஹேண்டரை நான் வெளியே தான் உட்காந்து வைக்க போறேன். இப்ப ஆடுற ஒரு ஆப்ஷன் நீங்க கொடுத்தீங்கன்னா நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். ஆமா கரெக்ட் அப்படின்றுவேன். நீங்க உங்களுக்கு இப்ப வந்துட்டு இன்னொரு கேள்வி கேட்கறேன் உங்களுக்கு. அந்த மாதிரி நீங்க யோசிச்சீங்கன்னா பண்ட் கம்ஸ் இன் பிளேஸ் ஆஃப் ஸ்ரேயஸ் ஐயர் இந்த பிளேயிங் 11 அத பண்ணுவாங்களா? அது பண்ண முடியாது. ஆனா யூ ஹேவ் an ஆப்ஷன் ஆஃப் பிளேயிங் பண்ட். சோ எனக்கு ஆக்சுவலி இது புரியுது. உனக்கு லெஃப்ட் ஹேண்டட் மிடில் ஆர்டர் பேட்டிங் வேணும், அதனால நீ பேக்கப் கீப்பர் அண்ட் பண்டோட போனதே எனக்கு ஓகேயா தோணுது. ஏன்னா மிடில் ஆர்டர்ல விளையாட வைக்க முடியும். ஆனா ஐ ஹேவ் அ ஸ்மால் டிஃபரன்ஸ் தேர். பண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் டாப் 4 பேட்டர், மிடில் ஆர்டர் பேட்டர் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் as of now where it stands. சோ ஈவன் பண்ட் ஆர் இஷான் கிஷனோட டிபேட் நடந்திருக்க நல்ல சான்ஸ் இருக்கு. சோ பண்ட் கூட ஓகே. சோ உன்னோட ஹைலி ரெக்கமெண்டட் பிக் என்ன அப்படின்னா ருத்துராஜ் கைக்வாட் / ஜெய்ஸ்வாலா தான் இருந்திருக்கணும். கரெக்டா? அப்ப என்னோட கொஸ்டின் இஸ் லெட்ஸ் சே எனக்கு செலக்ஷன்னா என்ன? இப்ப நான் வந்து செலக்டர் ஹேட்டா இன்னொரு செலக்டர் ஹேட்டா போட்டிருக்கேன். நாட் தட் ஐ எம் சஜஸ்டிங் திஸ். யசஸ்வி ஜெய்ஸ்வால் / ருத்துராஜ் கைக்வாட். எனக்கு நான் பார்த்தபோது யசஸ்வி ஜெய்ஸ்வால பிடிச்சிருக்கு, உனக்கு நீ பார்த்தபோது ருத்துராஜ் கைக்வாட பிடிச்சிருக்கு. இது ரெண்டுத்தையும் தப்புன்னு சஜஸ்ட் பண்ண முடியுமா? தப்புன்னு சஜஸ்டே பண்ண முடியாது. தட்ஸ் வாட் ஐ செட். ஐ எம் நாட் அகைன்ஸ்ட் தி செலக்ஷன் ஆஃப் ஜெய்ஸ்வால். இந்த 15 வந்து பெர்ஃபெக்ட் டீம் செலக்ஷன். இத குறை சொல்லணும்னா நம்ம குறை சொல்லலாம். நான் என்ன சொல்றேன், நான் வந்து ஒரு ருத்ராஜா நான் பேசுறேன். நான் இதுக்கு மேல நான் என்ன பண்ணணும் நீங்க சொல்லுங்கன்றேன் நான். வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா இதுக்கு மேல ஒரு நல்ல டீமை நீங்க செலக்டே பண்ண முடியாது. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. நான் ஏன் இந்த டிபேட் ஓபன் பண்ணேன்னா பீடாக், எனக்கு வந்து ருத்துராஜ் கைக்வாடோட ஷூஸ்ல நின்னு பார்க்கும்போது அப்சல்யூட்லி ரொம்ப டெவாஸ்டேட்டட். ஹி டிசர்வ்ஸ் டு பி இன் தி ஸ்குவாட். பட் நான் என்ன சொல்ல ட்ரை பண்றேன் அப்படின்னா, நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஃபேவரட்டிசம், இது வந்து பாலிடிக்ஸ், இட்ஸ் ஈஸி டு பிராண்ட் இட் லைக் தட். சோ நான் என்ன சொல்ல ட்ரை பண்றேன்னா, இதுல எந்த செலக்ஷனுமே அன்ஜஸ்டிஃபைட் கிடையாது. சோ நீங்க சொல்லக்கூடியது யசஸ்வி ஜெய்ஸ்வால் மெரிட்ஸ் அ பிளேஸ். சோ யசஸ்வி ஜெய்ஸ்வால் இஸ் கமிங். யசஸ்வி ஜெய்ஸ்வாலா ருத்துராஜ் கைக்வாடான்னு சொல்லும் போது ஐ திங்க் எந்த கண்ணோட நம்ம பாக்குறோம், என்ன கண்ணோட்டத்தோட செலக்டர்ஸ் பாத்துருக்காங்க, என்ன கண்ணோட்டத்தோட டீம் மேனேஜ்மெண்ட் பாத்துருக்காங்க, அப்படி போயிருக்கலாம். ரிஷப் பந்தா இல்ல இஷான் கிஷன். இன்ஃபேக்ட் இஷான் கிஷனையும் நான் மிக்ஸ்ல த்ரோ பண்றேன். ஏன்னா உனக்கு லெஃப்ட் ஹேண்டட் மிடில் ஆர்டர் பேட்டர் வேணும். துருவ் ஜுரேல தள்ளிட்டு ரிஷபை ஏன் எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னா, எனக்கு ஒரு மிடில் ஆர்டர் ஸ்லாட்ல ஒருத்தர் வேணும். அந்த மாதிரி எக்ஸ் ஃபேக்டர் பிளேயர் யாரு? நம்ம மறக்க கூடாது, ரிஷப் பந்த் வந்து இன்ஜுரிக்கு முன்னாடி he had a massive injury. லார்ட்ஸ்ல ஒரு கடார் முடார் 100 அடிச்சான் இங்கிலாண்டோட மிடில் ஆர்டர்ல ஆடி. அதை நம்ம மறந்துட முடியாது. சோ அதனால கேட்கறவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, இதுல எந்த செலக்ஷனுமே அன்ஃபேர் கிடையாது. இட் இஸ் டிபேட்டபிள் பிகாஸ் வி ஹேவ் அ லாட் மோர் குட் பிளேயர்ஸ் சிட்டிங் அவுட் சைட். இந்தியா ரொம்ப லக்கி. நம்ம சேனலுக்கே நிறைய பேர் வந்து பாப்பாங்க. நான் பார்க்கும்போது ருத்துராஜ் கைக்வாட் பார்த்துட்டு என்னடா பையன் என்னடா பண்ணா, 100 அடிச்சான், பாவம் ரொம்ப கஷ்டங்களை சந்திச்சிருக்கான். T20 கிரிக்கெட்ல பயங்கரமா ஆடி இருக்கான், டெஸ்ட் கிரிக்கெட்லயும் கண்டென்ஷன்ல இருக்கான், 3 ஃபார்மேட்லயும் நல்லா பண்றான், மகாராஷ்டிராலையும் நல்லா பண்றான், IPLலயும் நல்லா பண்றான், என்னதான்டா இவன் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது அவனுக்கு பாவமா இருக்கு. செலக்டர்ஸ் ஒரு பக்கத்துல இருந்து பார்க்கும்போது இன்னும் பாவமா தாங்க இருக்கு. ஏன்னா இந்தியா இஸ் பிளெஸ்ட் வித் சோ மச் டேலண்ட். ஒரு காலத்துல ஆஸ்திரேலியா வந்து பிராட் ஹாட்ச் 100 அடிச்சு அடுத்த மேட்ச் உட்காத்தி வச்சாங்க. ஏன்னா ஆஸ்திரேலியா வாஸ் ரிச் வித் டேலண்ட். இன்னைக்கு இந்தியா அதே நிலைமையில இருக்குங்கிற பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
அட் த சேம் டைம் ஐ அண்டர்ஸ்டாண்ட். நிறைய பேர் இப்ப நாங்க வச்ச டிபேட் எங்களோட பர்சனல் டிபேட் இல்ல. 2 செலக்டர்ஸ் பேசினா எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நான் அதை பேசினேன். ஹோப் யூ வுட் ஹவ் லைக்ட் இட். இதுதான் எங்களோட 2 சென்ஸ் ஆன் இட். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த காமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. பீடாக் சொல்லு. இதுல எப்படின்னா, நீங்க என்னதான் செலக்டர்ஸ் பண்ணாலும், அதுல ஏதாவது ஒரு பக்கம் வந்து கிளம்பும். இது வந்து இந்த மாரி தப்பு பண்ணிட்டான், அது மாரி தப்பு பண்ணிட்டான்னு. இப்ப நான் உங்களுக்கு வந்து 2 வருஷம் முன்னாடி சொன்னேன். இப்ப நீங்க போயிட்டு, சரி இதுதான் நமக்கு வாழ்க்கைன்னு சொல்ட்டு, "நீ தான்டி ஐஸ்வர்யா ராய்ன்னு" சொன்னா கூட, பொண்டாட்டி என்ன சொல்லுவா உனக்கு? "ஏன்டா, அப்ப கூட நீ தான் என் மல்லிகான்னு என் பேர சொல்ல மாட்ட. நீ தான்டி ஐஸ்வர்யா ராய்ன்னு சொல்லுவன்னு" அதுலயும் குறை கண்டுபிடிப்பா. இந்த மாரி ஒரு டேய் வாழ்க்கையில தான் நீங்க இருக்கீங்கங்கும்போது டேய் ஆனா உனக்கு இருக்கு பாரு லவுட். உன் பொண்டாட்டி பேர் சுதா தானே? மல்லிகா யாருடா? அதெல்லாம் இது இதெல்லாம் இதெல்லாம் பார்ப்பாங்க. அதெல்லாம் ஒரு கேட்காதீங்க. அந்த இங்க மாதிரிலாம் பாரு பிரச்சனை பண்ணாதீங்க. இங்க பாரு இங்க பாரு ஐஸ்வர்யா ராய்ன்னு சொன்ன அதோட நிறுத்திக்கணும். நீ அடுத்து வேற ஒரு பேர் சொல்லும் போது வேற ஏதாவது புது ஆக்டர் பேர் ஏதாவது சொல்லுவேன்னு பார்த்தா மல்லிகாங்கிற. மல்லிகா யாரு? ஏதோ தெரியல ஒரு 2வது படிக்கும்போது ஏதோ ஒரு கிரஷ் இருந்திருக்கும். அதெல்லாம் பிரச்சனை பண்ணி இப்ப பார்ப்பாங்க எல்லாரும். மானத்த வாங்கிராதீங்க. இல்ல நான் இப்ப ஒரு எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்றேன்னா, இப்ப ருத்துராஜே நீங்க செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, ஒரு கோஷ்டி எப்படி கிளம்பும்? வாட் டிட் எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால் டூ ராங் அப்படின்னு என்ன பொறுத்தவரைக்கும் நான் என்னன்னா, ஒரு மனிதாபிமானத்துல ஐயோ பாவம் ருத்துராஜ்ன்னு சொல்றேனே ஒழிய, இந்த செலக்டர்ஸ்க்கு ஐ வில் கிவ் 101 அவுட் ஆஃப் 100 பிரில்லியன்ட் ஸ்குவாட் செலக்ஷன். ஓகே. யாருமே இதுல ஆப்வியஸ்லி சில சில கிளிக் யாரெல்லாம் ஹூஎவர் வாண்ட்ஸ் டு டூ தட் நாட்டி திங் வந்து எதுல இது கிளிக் ஆகலையோ, எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, எது பாப்புலரா இருக்கோ அதை எடுத்து கட் பண்ணி போடுவீங்க. ஐ அகேன் ரிப்பீட் இட். ருத்துராஜ் கைக்வாட் இஸ் வெரி அன்பார்ச்சுனேட். பட் நோபடி எல்ஸ் இஸ் பிளேயிங் ஹூ இஸ் நாட் டிசர்விங் இனஃப். எல்லாருமே டிசர்விங்கா தான் விளையாடுறாங்க. சச் இஸ் த ரிச் டேலண்ட் தட் இந்தியா பொசஸஸ் ரைட் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். சரி, அடுத்து போலாம். பேட்டக்காரன் கோழி வாங்க. என்ன கோழிங்கிறது முக்கியம் இல்ல. எந்த கோழியா இருந்தாலும் அது சண்டை போட வைக்கிறது தான் கெத்துங்கிற மாதிரி பேட்டக்காரன் பிளெமிங் இறங்கி பண்ணிருக்காரு ஜேஎஸ்கேல. 3-on-3 4th ஒன் ஈஸ்டர்ன் கேப்போட வாஷ் அவுட் டாப் ஆஃப் த டேபிள். ஹியர் வி கோ சூப்பர் கிங்ஸ் இந்த மாதிரி கலக்கிருக்காங்க. SA-20யும் பயங்கரமா போயிட்டு இருக்கு. பீடாக் கப்புள் ஆஃப் ஸ்வாஷ் அமேசிங் கேம்ஸ். டிஎஸ்ஜி வர்சஸ் ஜேஎஸ்கே. டிஎஸ்ஜி வின் பண்ணிடுறா அப்படின்னு சிஎஸ்கே நோ பால் போட்டாங்க. டிஎஸ்ஜி என்ன சொன்னாங்க? அவ்வளவு ஈஸியா வின் பண்ணிடுவோமா, இந்த கமான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு லாஸ்ட் பால் த்ரில்லர் இன்டு த சூப்பர் ஓவர். அடுத்த நாளே பால் ராயல்ஸ் வர்சஸ் எம்ஐ கேப் டவுன். எத்தனதர் த்ரில்லர். எம்ஐ கேப் டவுன் வந்து டாப் ஆஃப் த டேபிள் இருப்பாங்க, பார்த்தா பாட்டம் ஆஃப் த டேபிள்ல இருக்காங்க. என்னையா நடக்குது இந்த உலகத்துல கிரிக்கெட்ல? SA-20 பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்கு. பீடாக், யுவர் தாட்ஸ்? To be very honest with you, everyone has to accept that is the second best league in the world when it comes to entertainment, when it comes to the quality of cricket after IPL. அது எல்லாம் அவன் அவன் இது பண்றான். இவன் தான் செகண்ட் இவங்களுக்கு தான். ஏதாவது ஒரு சீட் நீங்க பார்த்திருக்கீங்களா லெஃப்ட் எம்டி இன் எனி ஆஃப் த கேம்ஸ்? தட்ஸ் a trend that is following from IPL. ஜேஎஸ்கே வந்து என்னோட ப்ரிவியூல சொன்னா பிளே ஆஃப்ஸுக்கு போவாங்க, ஆனா எலிமினேட்டர் தான் ஆடுவாங்க, டாப் 2ல ஃபினிஷ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. அதுக்கு ஒரே ரீசன் அவங்க எப்படி டீம் எடுத்திருக்காங்கன்னா, அன்பார்ச்சுனேட்லி அந்த டீம் கொஞ்சம் ஹோம்ல கஷ்டப்படும். வெள்ளாமலே நீங்க அடிக்கவே முடியாது. நான் திருப்பி சொல்றேன். ஏன்னா இந்த பாலு, ஈஸ்டர்ன் கேப், டர்பன்லாம் லோ ஸ்கோரிங்க. நீங்க ஹை வேர்ல்டுல தான் நீங்க மாட்டிப்பீங்க. ஹை வேர்ல்டுல ஒரு மேட்ச் ஜெயிச்சுட்டாங்க. உங்களுக்கு 168 அடிச்சு உங்களுக்கு டிஃபெண்ட் பண்ணி. அதுல வந்து உங்களுக்கு அவங்க எப்படி எடுத்திருக்காங்கன்னா, டீம் வந்து பார்க்கறதுக்கு பயப்படுற மாரிலாம் இல்ல. ஆனா பியூட்டிஃபுல்லா இது பண்ணியிருக்காங்க. தே ஆர் ஸ்ட்ரெங்தன்ட் பை த அரைவல் ஆஃப் ரீஸ் டாப்லி அண்ட் ஜேம்ஸ் வின்சர். நான் திருப்பியும் சொல்றேன். இந்த ஐஸ்வர்யா ராய் இதுல வந்து ரீஸ் டாப்லி நான் இன்க்ளூட் பண்ணேன். ஓகே. ஆர்சிபிக்கு அங்க வந்து உட்டார்னா புசுக்கு புசுக்குன்னு அங்கேயும் இங்கேயும் போகும். அங்க ரீஸ் டாப்லி வேற ரகம். ஜேம்ஸ் வின்ஸுக்கும் படும். அவங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, இப்போ சுபம் ரஞ்சனே will be called up for national duty to represent USA half of the tournament அவர் போயிடுவாரு. பியூட்டிஃபுல் இன்னிங்ஸ் ஆடினாரு. ஒரு மெச்சூர்டு 50. they were just losing out from 69 per Nolas in 6 overs, 101 per 3. பியூட்டிஃபுல்லா ஆடினாரு. அதை எப்படி அந்த கேப்பை ஃபில் அப் பண்ண போறாங்கன்றது. இன்னொன்னு என்னன்னா, டேனியல் ஒரல் வில் பி ஃபிட். அவர் கையில நீங்க கொடுத்தீங்கன்னா நியூ பால்ல வச்சு 2 பக்கமா ஆட்டி விட்டுருவாரு. ஒன்லி குட் திங்ஸ் கேன் ஹேப்பன். எலிமினேட்டர்ல வந்து வந்து தோத்துட்டு இருக்காங்க. இட்ஸ் a great opportunity for them to get there. மும்பை கேப் டவுன் பாத்தீங்கன்னா, நான் இது சரி, நான் ஆனஸ்டா இதையும் மறைக்க மாட்டேங்க. பாருங்க, ஒன்னே ஒன்று சொல்றேன். ரஷீத் கான் மாதிரி ஒரு லெஜண்ட்லாம் நீங்க பார்க்க முடியாது. அவர் வந்து கேப்டன்சி மெட்டீரியல் என்ன பொறுத்த வரைக்கும் கிடையாது. தட் இஸ் மை ஹானஸ்ட் ஒப்பீனியன். அவரை மாதிரி ஒரு தங்கமான ஆள் நீங்க பார்க்க முடியாது. ஃபீல்ட்ல யாரையும் திட்டலாம் இல்ல, மாட்டாரு. நீ அந்த டாபிக்க ரைஸ் பண்ணதுனால சொல்றேன். சிஎஸ்கே மைட் ஹேவ் டேனியல் வரால் ரெடி, ஜேம்ஸ் வின்ஸ் ரெடி, சுபம் ராஞ்சனேக்கு பதிலா
டேனியல் வரல் கிளீசனுக்கு பதிலா வருவாரா? தட் இஸ் கோயிங் டு பி a tricky one. பட் எம்ஐ கேப் டவுன் நீ ரஷீத் கான் பத்தி பேசுனதுனால ஐ வாண்ட் டு ஆஸ்க் திஸ் கொஸ்டின் பீடாக். ரஷீத் கான் ஓகே, கேப்டன்சி ஓகே, போலிங் என்ன பீடாக்? கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றாரு, அப் அண்ட் டவுனா இருக்காரு, அரைக்குழி போடுறாரு, லைன் மிஸ் பண்றாரு. வெரி அன்லைக் ரஷீத் கான், ஹஸ் ஹேட் a couple of very indifferent years. ஐபிஎல்ல கூட போன வருஷம் he struggled, but you can boil it down to Ahmedabad. But something is missing in Rashid Khan's game. அது என்னவா இருக்கும்னு நினைக்கிற நீ? ஆக்சுவலா 2 வருஷம் முன்னாடியே ஒரு ஆர்டிக்கிள் கிரிக் பஸ்ல எழுதினேன். ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு எழுதின மாரி, அந்த பேக் இன்ஜுரி வந்த உடனே அவருக்கு அந்த பேக் டிரைவே இல்ல. அவரோட ரிலீஸ் பொசிஷன பார்த்தீங்கன்னா, அவர மாரி உங்களுக்கு வந்துட்டு சைட் ஆன் போகாம ஓப்பன் செஸ்டடா போறவருக்கு பேக் டிரைவ் இல்ல அப்டின்னா, அவர மாரி ஒரு ஆளுக்கு ரிலீஸ் பொசிஷன் ஷுட் பி லேட் ரிலீஸ் ஃபார் யூ டூ ஜெனரேட் ஸ்பீட. இப்ப அவரோட ரிலீஸ் பொசிஷன் எங்க இருக்குன்னு பாருங்க. அவர் லென்ஸ எப்படி மிஸ் பண்றாரு? நாட் அந்த ஷார்ட்டர் சைடு, புல்லர் சைடு. நேரா அடிக்கிறாங்க நின்னு ரஷீத் கான. ரஷீத் கான் நீங்க அப்படி அடிக்கவே பின்னாடி போனீங்கன்னா டலங்குன்னு ஸ்டெம்ப. இப்ப அவரோட ஆவரேஜ் ஸ்பீடு பாத்தீங்கன்னா, நார்மல் லெக் பிரேக்ஸ் 97, 98 கிலோமீட்டர் இருக்கும். இப்ப 5 கிலோமீட்டர் கம்மியா இருக்கு. வியூவர்ஸ் கேட்பாங்க, நீங்க பவுலர் உங்களுக்கு தான் அந்த லாங்குவேஜ் புரியும். 5 கிலோமீட்டர்ங்கிறது பெரிய டிஃபரன்ஸ் T20 கிரிக்கெட்ல. இன்ஃபேக்ட் அந்த உங்ககிட்ட இன்ஜுரி சாரி சார் கேரி. அந்த இன்ஜுரி இல்ல இப்ப நீங்க தான் வந்து வியூவர்ஸ், நீங்க ஒரு பவுலர். நான் உங்கள மாரி பவுலர்லாம் கிடையாது. அந்த பேக் டிரைவ் இல்ல, சைட் ஆன் பொசிஷன் நீங்க வரலன்னா, அந்த ஸ்பீட் ஜெனரேஷன் ரெவல்யூஷன்ஸ் கம்மியாகும். அது 2 வருஷமா அவருக்கு ஆயிட்டே இருக்கு. சம்ஒன் ஹேஸ் டு கோ தேர், வொர்க் வித் ஹிம் அண்ட் கெட் தட் பேக் டிரைவ். அவருக்கு வரலன்னா அடி வாங்கத்தான் வாங்குவார். பீடாக் நம்ம இந்த டாபிக் ரைஸ் பண்ணியிருந்தோம். சர்ஜரி ஆயிருக்கு, இஸ் ஹேட் பேக் டு பேக் இன்ஜுரிஸ் நம்மளே முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். எத்தனை நம்ம ஆடியன்ஸ் அதை பார்த்திருப்பாங்கன்னு தெரியல. அப்பவே வி ஹேட் ஐ டிட் சே தட் இட்ஸ் கோயிங் டு பி அப்ஹில் டாஸ்க். ஏன்னா அவனோட bowling வந்து இஸ் ரிவால்வ்ட் அரவுண்ட் மிஸ்ட்ரி அண்ட் ஷோல்டர் ஸ்பீட். அதாவது எப்படின்னா, ஃபார் அ ஸ்பின்னர் த ஷோல்டர் ஸ்பீட் வில் கிவ் that required rotational speed, will give the required speed into the ball. ரிஸ்ட்ல இருந்தும் ஃபிங்கர்ல இருந்தும் பால் ரொட்டேட் ஆகுது இல்ல, ரொட்டேஷன் எவ்வளவு கொடுக்குறியோ அந்த ரெண்டுத்தையும் மாஸ்கிங் ஏஜென்ட்ல தான் பால் டிராப் ஆகும். பால் அந்த டிசெப்ஷன் கிரியேட் பண்ணும். ரஷீத் கானோட பிக்கெஸ்ட் டிசெப்ஷன் அது கூகுளியா லெக் பிரேக்கான்னு தெரியாததுதான். ஷோல்டர் ரொட்டேஷன் ஸ்பீட் ஹேஸ் கான் டவுன், ஹிஸ் ஃபினிஷிங் பாயிண்ட் ஹேஸ் கான் டவுன், ரிலீஸ் பொசிஷன் ஹேஸ் சேஞ்ச்ட். நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு அந்த லெக் ஸ்டம்ப்ல டக்கின் பண்ண பாக்குறது அவுட் சைட் லெக் ஸ்டம்ப் வைடு போகுது. ஒன் ஆஃப் திஸ் பிக்கெஸ்ட் டேக் அவேஸ். நான் ஸ்லைட்டா எம்ஐ கேப்டவுன்ல இருந்து பால் ராயல்ஸ்க்கு போறேன். யாரடா எடுத்திருக்கீங்க, என்னடா எடுத்திருக்கீங்க, அலம்பகேன் யாரடா எடுத்திருக்கீங்க அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு ஜெம் ஒண்ணு வந்தது, ஏசா ட்ரைப் அப்படின்னு. யாரா இந்த பையன் போய் பார்த்தா ஜெர்சின்னு ஒரு டீமுக்கு ஆடுறான். அந்த ஜெர்சி டீமோட பிரைம் பிளேயரு. நேத்து ஒரு பேட்டிங் ஒண்ணு ஆனா பாரு பால் ராயல்ஸுக்கு. ஓய்யூ அந்த பையன் செம்ம டேலண்ட்யா. கிளமார்கன் ஆடுறான் இங்கிலாந்துல. சரியான ஸ்பாட் பை பால் ராயல்ஸ். இந்த ராயல்ஸ் பிரான்ச்சைசி எங்க இருந்து பாக்குறாங்க, எப்படி பாக்குறாங்கன்னு தெரியல. சூப்பர் ஸ்பாட்டிங், பயங்கரமானா. நீ ஏன் இதை அவன் பேர் எடுத்துட்டு வந்தேன்னா, ரஷீத் கானுக்கு வித்ரா பண்ணான். ரஷீத் கான லெக் ஸ்டம்புக்கு தள்ளி நகுந்து நீ ஸ்ட்ரெயிட்டாலாம் டாங் பண்ண முடியாது. பாலை இழுத்து போட்டானா டாப் எட்ஜ் கிளம்பிடும் அந்த ஓவர் ஸ்பின்னால. அச்சு சிக்ஸ் சொருவிட்டான் லாங் ஆஃப் மேல. சோ அது ரெண்டு விஷயம். ஆசா ட்ரைபோட குவாலிட்டியை சொல்லுது. ரெண்டாவது, ரஷீத் கான் இஸ் மிஸ்ஸிங் சம்திங். இட்ஸ் நாட் ஹேப்பனிங் இன் தி ஏர், இட்ஸ் நாட் ஹேப்பனிங் ஆஃப் த பிச். என்னவோ மிஸ் ஆகுது. மேபி இட் வில் டேக் சம் மோர் டைம் அண்ட் ஹி இஸ் a champion, he will come back. எனிவே பால் ராயல்ஸ் 2-2 நோரிக்கி ஹோம் கேம் எப்படியுமே நல்லா பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சிச்சு. பட் எம்ஐ கேப்டவுன் கீழே ஸ்ட்ரகிளிங். வாட் ஆர் தி அதர் டீம்ஸ்? ஈஸ்டர்ன் கேப் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஏதாவது வியூஸ் மாத்திக்கிறியா? பிரட்டோரியா கேபிட்டல்ஸ் பவுன்ஸ் பேக் வின். கங்குலி ஒரு கெத்தா அப்படி நடந்து போயிட்டு ஒரு போஸ்ட் ஒன்னு கொடுத்துட்டே பேசிட்டே போனார் அவங்க டிஜிட்டல் டீமுக்கு. எங்க where do you see this tournament headed, P-Dog? யார் நல்லா விளையாடுறாங்க? who are the players to watch out for? அவரு ஆசா ட்ரைப் இல்லல, ஆடுற ஆட்டத்தை பார்த்தா ஃபேன்ஸுக்கெல்லாம் ஆசை ட்ரைப் இப்போ. அந்த மாதிரி ஆடுறாரு. ஜெர்சில இருந்து வராரு, அவர் கரெக்டான ஜெர்சியை போடணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ அதை கரெக்டா போட்டுட்டு இருக்காரு. அதே மாதிரி ஒன்னே ஒண்ணு பாருங்க, he looks technically sound to me, and the time what he has got is just Fabulous. அன்பிலீவபிள். அந்த கொபானி மொக்கேனான்னு ஒரு ஃபாஸ்ட் bowler இன்னும் ஒரு மொக்வைனா, வருஷத்துல பாருங்க, மொக்வைனா. பயங்கரமான ஒரு ரிஸ்ட் பொசிஷன். இன்னும் கொஞ்சம் வந்து லோடிங் பொசிஷன்ல ஒர்க் பண்ணினீங்கன்னா, டீ பொசிஷன் பெட்டரா வந்ததுன்னா, செம்ம ஹைட் வேற, டால் ரிலீஸ் நங்க நங்கன்னு அடிக்கிறாரு இப்படி. he can be a very very good prospect. இதுக்கு மேல அந்த டியான் ஃபாரஸ்டர் வந்து அவரோட டேலண்ட்டை காட்டுறதுக்கு இன்னும் நிறைய சந்தர்ப்பங்கள் வரல. இந்த மேத்யூ டிவில்லியர்ஸ் எப்படின்னா வலிக்காம அடிப்பாரு. இந்த டாக்டர்லாம் சொல்லுவாங்க, நீ எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய ஊசி வச்சு நிறக்குவாங்க சின்ன வயசுல, வலிக்கவே வலிக்காது அப்படின்னு. அந்த மாதிரி பிளேயர் இந்த மேத்யூ டிவில்லியர்ஸ். பெருசா பவர் அடிக்க மாட்டேன், திருகி 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 அங்க இங்கே ஆடக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கு.
இப்ப நான் வந்து என்ன சொன்னேன், பால் ராயல்ஸும், பிரிட்டோரியா கேபிட்டல்ஸும் மிஸ் அவுட் ஆகும்ன்றது தான் என்னோட இனிஷியல் இது. ஐ திங்க் ஐல் பி ப்ரூவன் ராங். இப்ப எம்ஐசிடி கடைசியில இருக்காங்க ஆஷா. தே வில் கம் பேக். தே காட் அ குவாலிட்டி டீம். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. தே வில் கம் பேக். இஃப் எனிஒன் திங்க்ஸ் தட் தே ஆர் கோயிங் டு லூஸ் கன்டினியூஸ்லி அண்ட் லிக் த வுடன் ஸ்பூன், ஐ பெக் டு டிஃபர். தே வில் கம் பேக். ஆனா என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து தப்பா போறதுக்கான சான்சஸ் மேசிவா இருக்கு. ஜார்டன் காக்ஸ் இஸ் கோயிங் டு ஜாயின் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ். Andre Russell is going to join Pretoria Capitals. They will get more and more stronger. டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் போன வருஷமும் ஒரு கடப்பார டீம் வச்சுன்னு கடைசி பிளேஸ்க்கு வந்தது காரணம் ரொம்ப ஆர்டினரி ஸ்ட்ராட்டஜி. நான் வந்து உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன். உங்களுக்கு இல்ல ஆப்ஷன் எனக்கு இருக்கு சூப்பர் ஓவர். அதாவது நான் வந்து ரெண்டு மூணு பிக் இது பண்ணேன், டக்குன்னு மறந்துடுவேன், அதனால சொன்னேன். அதனால ஐ வாண்டட் டு பிரிங் இட் டு த ஸ்பேஸ். இந்த டிஎஸ்ஜி வந்து இந்த எவன் ஜோன்ஸ்னு ஒருத்தன் எடுத்திருக்காங்க. யாருல அவன்? என்ன ஆட்டம்! ஐயோ! இஷ்டத்துக்கு ஒரு பேட் ஸ்பீடு கட்டாமுட்டார்னு அடிக்கிறான். பட் இன்னொரு ஸ்பாட் கூட நான் பார்த்தேன் பிடாக். இன்னைக்கு கார்த்தால வந்து நான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை வந்து கிரெடிட் பண்ணியிருந்தேன் ஃபார் தட். ஐயோ அவன் பேரை மறந்துட்டேனே. அந்த லெஃப்ட் ஆர்ம் சைனமன் பவுலர் ஷிவாங் மிஸ்ரா லெஃப்ட் ஆர்ம் சைனாமன், சரியான ஸ்பாட். அதே மாதிரி ஸ்ரீலங்கன் ஒருத்தர் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின் போடுறான். பயங்கரமா பிக் பண்ணிருக்காங்க. பாத்தியா அவன் யாருன்னு பாத்தியா? ஈஸ்டர்ன் கேப்ல ஆடுறானே ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர். ரத்னாயக்கே பேரை கேட்டாலே சும்மா அதிருது இல்ல. பயங்கரமா போடுறான். எங்க இருந்து புடிச்சாங்க? அவன் டெஸ்ட் மேட்சே ஆடலாம் போல இருக்கு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் போடுறதுக்கு. அதுவும் சரியான ஸ்பாட். டெஸ்ட் ஆடி இருக்காரு 2 டெஸ்ட். யாரு சொன்னாங்க ஆடலன்னு? 2 டெஸ்ட் ஆடி. அப்படியா? பட் அவங்க நிறைய அந்த பிரபாத் ஜெயசூர்யா தானே ஆடுறாங்க. எனக்கு அவன் டெஸ்ட் மேட்ச் ஆனதை நான் கவனிச்சே இல்லை பீடா. அவன் ஆம்பி டெக்ஸ்ட்ரஸ். பட் ஐ ஹேவன்ட் சீன் சம்படி போல் வித் சச் அக்யூரசி. ரைட்லயும் சரி லெஃப்ட்லயும் சரி செமையா போடுறான். திஸ் இஸ் வெரி இம்ப்ரெசிவ். அண்ட் இன்னொன்னு வந்து ஆஸ் யூஷுவல் கண்டினியூங் த ஃபார்ம் ஃபார் பால் ராயல்ஸ் வந்து இவன் லுவாந்திரே பிரட்டோரியஸ் செமையா ஆனாயா இந்த இன்னிங்ஸ். 1-2 இன்னிங்ஸ் அவன் ஆடும்போது சரி என்னடா ஃபார்ம்ல இருக்கான்னு நினைச்சேன். சிக்கந்தர் ராசா திரும்பி வந்து பால் ராயல்ஸ் திருப்பி அவன் ஸ்ட்ரெங்தன் பண்ணிருக்கான். பிரட்டோரியா கேபிட்டல்ஸ் நீ சொல்லிட்ட ஜார்டன் காக்ஸ் வரான்னு. டு யூ திங்க் டிஎஸ்ஜி அண்ட் எம்ஐ will start bouncing back? உன்னோட குவாலிஃபிகேஷன் நீ இன்னும் ஒத்துக்கிறியா இதான் குவாலிஃபிகேஷன் 4 இருக்க போகுதுன்னு? இன்னும் half way of the tournament கொஞ்சம் தூரம் இருக்கு. So what will be your final 4? I would still feel these 4 will get through. டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் நான் தான் சொல்றேனே, கடப்பார டீம். ஆஷா அந்த பேட்டிங்ல இப்ப பாருங்க ஆஷா, லோக்கல் டேலண்ட பாருங்க, இத பாருங்க. இப்ப டெவன் கான்வே போயிடுவாரு. ஸ்ட்ரைட்டா டோனி டிசோர்சி will fit in. என்ன மாதிரி சுனில் நரேன் is going to join them. சுனில் நரேன் திருப்புளி கொடுத்து தாவாங்கட்டையை உடைச்சிருவாங்க டர்பன்ல. அந்த பிட்ச் எப்படி பாத்தீங்களா 86க்கு ஆல் அவுட் ஆனது. அதுல உங்களுக்கு ஒரு பக்கம் சுனில் நரேன், ஒரு பக்கம் சைமன் நார்மர், ஒரு பக்கம் நூர் அகமது வச்சு நொறுக்கிடுவாங்க. அவங்க நல்ல குவாலிட்டி டீம். ரிசோர்சஸ் சரியா யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க. வாண்ட்ரஸ்ல மழை பெஞ்சிருக்கு, கொத்தான்னு இருக்கு பிட்ச். 113 கிலோமீட்டர் போடுற டேவிட் பீசாக்கு முதல் ஓவர் எப்படியா நீங்க கொடுப்பீங்க? எப்படி கொடுப்பீங்க? ஐ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் லாஜிக் பிஹைண்ட் இட். அங்கதான் வந்து அவங்களுக்கு மேட்ச் போச்சு. ரிசோர்சஸ் சரியா யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. சம டீம் வச்சிருக்காங்க. டேவிட் பெடிங்கம் மாதிரி ஒருத்தர் வெளியில உட்காந்துருக்காரு. ஐம் டெல்லிங் யூ டேவிட் பெடிங்கம் வெளில உட்காந்துருக்காரு. டயன் கலீம்னு ஒரு ஆல்ரவுண்டர், அவரு வெளியில உட்காந்து. எனக்கு அதுதான் புரியல. அந்த டயன் கலியம் வந்து சூப்பரா போலிங் போட்டிருக்கான். ஆனா they chose to play அவன் பேர் என்ன, ஈத்தன் பாஷ் அண்ட் தி அதர் கை இன்னொருத்தன் அண்ணனையா குயினா மாப்பாக்கா ஆப்வியஸ்லி. குயினா மப்பாக்கா, ஐ திங்க் தே ரேட் ஹிம் வெரி ஹைலி. பட் குயினா மப்பாக்கா இஸ் ஸ்ட்ரகிளிங் கரண்ட்லி. ஈத்தன் பாஷ் விளையாட வைக்கிறாங்க. ஜெரால் கோட்ஸே இன்ஜர்டு. பட் ஐ ஹர்ட் நெக்ஸ்ட் வீக் ஜெரால் கோட்ஸே ஃபிட் ஆயிடுவான்னு. அவங்க டெஃபினட்டா வந்து அந்த கலியம் ஆட வச்சிருக்கலாம். டேவிட் விசா ஐ திங்க் அந்த பேட்டிங் ஆடுவார்னு விளையாட வச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனிவே யூ ஸ்டில் திங்க் எம்ஐ கேப் டவுன் அண்ட் டிஎஸ்டி will start bouncing back? டெஃபினட்டா that is what I think. வேணா இப்ப பால் ராயல்ஸ் ஆர் பஞ்சிங் above their weight. இப்ப நீங்க இந்த டீம் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களோட பேட்டிங் வந்து இந்த ட்ரைப் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. இப்ப நல்லா நீங்க சொன்ன மாதிரி ஆடணும்னு கொஞ்சம் ஒரு மாதிரி இதுவா இருக்கு. உங்க பேட்டிங், உங்க மத்த டீம்ஸோட பேட்டிங், எம்ஐ சிட்டியோட பேட்டிங் பாருங்க ஆஷா எப்படி இருக்குன்னு. நிக்லஸ் பூரனுக்கு படமாட்டேங்குது. ஒரு 3 மாசமா நிக்லஸ் பூரனுக்கு படல. அதனாலதான் தே ஆர் ஸ்ட்ரகிளிங். நிக்லஸ் பூரனுக்கு பட ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கு இது யோசிச்சு பாருங்க. கார்பின் போஸ்ட் எல்லாம் போன மேட்ச் வெளில உட்கார்ந்தாரு பிகாஸ் ஆஃப் தி கண்டிஷன்ஸ். அந்த ஸ்னைமேன் ஒரு பிளேயர் எனக்கு நீங்க அவரை அடிச்சாருன்னு வச்சுக்கோங்க, 120 மீட்டர் கிரவுண்டுக்கு வெளியே தான் போய் விழுவும் பால். ஒரே பிரச்சனை, ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அவர் பாவம் அந்த பால் ஸ்லோ பிச்சில் சிக்கந்தர் ராஜா அகேன்ஸ்டா நம்பர் 5 இறக்கி விட்டாங்க. சூப்பர் ஒரு கிராண்ட் பவர் ஹிட்டர். ஒரு T20 ஆடி இருக்காரு சவுத் ஆப்பிரிக்காக்கு. அப்படி போடுவாரு ஆஃப் ஸ்பின், ஏமாத்தி போட்டுருவாரு. நல்லாவும் ஆடுவார் அவரு. ஸ்டில் ஐ ஃபீல் திஸ் டீம்ஸ், போத் தி டீம்ஸ் ஆர் வெரி குவாலிட்டி. வாட் டிஎஸ்ஜி காட் டு இம்ப்ரூவ் டு யூஸ் தேர் ரிசோர்சஸ் வெல், தே வில் பவுன்ஸ் பேக். பட் டோன்ட், ஐ எம் நாட் ரைட்டிங் தீஸ் டூ டீம்ஸ் ஆவர். இந்த டீம் எல்லாம் பார்க்கும்போது
என்னோட இதுபடி ஐ ஸ்டில் ஃபீல் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் அண்ட் பால் ராயல்ஸ் வில் மிஸ் அவுட். ஸ்டில் ஃபீல் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் அண்ட் பால் ராயல்ஸ் வில் மிஸ் அவுட். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எவ்வளவு என்ஜாய் பண்றீங்க SA20? பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கும். உங்களோட டாப் 4 யாரு? அண்ட் அகைன் பீடாக் ஒரு சில ப்ரெடிக்ஷன்ஸ் டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி வைக்கலாம். ப்ரெடிக்ஷன் மட்டுமே தான். ஆன் த பேசிஸ் ஆஃப் குட் ஸ்குவாட்ஸ். ஜோசியம் கிடையாது. ஸோ ப்ளீஸ் என்ஜாய் த டோர்னமெண்ட் அண்ட் வி ஆர் ஆல்வேஸ் வெல்கம் டு ஹேவ் அன் ஒப்பீனியன் அண்ட் கோ ராங் அபவுட் இட். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஸ் யூஷுவல் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ப்ளீஸ் லீவ் யோர் கமெண்ட்ஸ் ஆன் செலெக்ஷன்ஸ். அஃப்கோர்ஸ் நிறைய டிபேட் பண்ணோம். நாங்க செலக்டர் தொப்பியை போட்டு 2 பேரும் டிபேட் பண்ணோம். அது எப்படி இருந்தது? SA20 பத்தி என்ன நினைக்கிறீங்க? அந்த கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ so much for joining us on this episode.